ஒரு மோதல் ஒரு காதல் டீம் மீட் பண்ணுவோமா? டைரக்டர் சார், உங்க டீம் நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணுவீங்க. என் பேரு டிஜி கீர்த்திகுமார். நான் இந்த ஒரு மோதல் ஒரு காதல் படம் ரைட்டர் அண்ட் டைரக்டர். ஸோ என் கூட இருக்கிறவங்க வந்து ஹீரோ விவேக் ராஜகோபால் அண்ட் ஹீரோயின் மேகா பர்மன். சொல்லுங்க, இப்போ எந்த ஒரு டைரக்டருக்குமே ஃபர்ஸ்ட் மூவி அப்படின்னு வரும்போது ஒரு பர்சனல் டச் ஏதாவது ஒரு விதத்துல கொண்டு வருவாங்க. இந்த படமே உங்களோட பர்சனல் கதை அப்படின்னும் போது எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அண்ட் எவ்வளவு ஸ்பெஷல் இது உங்களுக்கு? கண்டிப்பா இது ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா என்னோட ரியல் லைஃப்ல நடந்த லவ் ஸ்டோரிய பேஸ் பண்ணி காமெடி கலந்து கொடுக்க ட்ரை பண்ணிருக்கோம். என்னோட ரியல் லைஃப்ல நிறைய காமெடி நடந்தது லவ் ஸ்டோரியில. நடக்கும்போது காமெடியா இருந்ததா ட்ராஜடியா இருந்ததா? நடக்கும்போது காமெடியா தான் இருந்தது, யாருக்கும் ட்ராஜடியா முடியல. சோ அத வந்து படமா பண்ண ட்ரை பண்ணிருக்கோம். சோ ஜெனரலா வந்து ஒரு படம் பண்றதுக்கு முன்னாடி பெரிய அவுட் ஆஃப் தி பாக்ஸ் ரிசர்ச் ஒர்க் எல்லாம் பண்ணுவாங்க. அந்த லெவல்லாம் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ப்ரீ ப்ரொடக்ஷன்ல கட் ஆயிருக்கும் இல்லையா? ஆமா, ரிசர்ச் ஒர்க் கொஞ்சம் கட் ஆயிருக்கும். ஏன்னா எனக்கு நடந்து முடிஞ்சு ஒரு 3-4 இயர்ஸ் கழிச்சு தான் அந்த படம் பண்ணோம். சோ obviously and let's talk to the hero now. Vivek, நீங்க சொல்லுங்க, இப்ப குமார் எப்படி ரியல் லைஃப்ல இருந்தாரோ அதுதான் நீங்க personification of Kumar on the screen இல்லையா? ஆமா, அவரோட லைஃப் ஸ்டோரி தான் இங்க பண்றதுனால அவருக்கு இன்சிடென்ட்ஸ் எல்லாமே இருக்கு. சோ he has that memory. நான் என்ன பண்ணேன், சோ அதே அப்படியே எக்ஸாக்ட்டா வேணும்னாரு. சோ எப்படி வந்து ப்ரெப் பண்ணாரு முதல்ல? He told me very clearly, ஒன்னு சொன்னாரு, வெரி கிளியரா சொல்லிட்டாரு. ரொம்ப ஜாலியான ஒரு கேரக்டர் அண்ட் ஸ்கிரிப்ட் சொன்னார் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே. சோ சொல்லும் போதே வந்து சிங்கிள் லைன், ஜஸ்ட் என்டர்டெய்னர், வெரி கலர்ஃபுல் மூவின்றது தெரிஞ்சது. அந்த கேரக்டர் கார்த்திக்ங்கிறது வந்து அந்த கேரக்டர் பேரு. சோ அது ரொம்ப பப்ளியான ஒரு கேரக்டர். லைக் ஒரு இமோஷன் மேல ரொம்ப நேரம் ஒரு என்ன சொல்றது, ஒரு இமோஷன் ரொம்ப நேரம் எல்லாம் ஹேண்டில் பண்ண மாட்டாரு. எல்லாமே ஈஸி. லைக் ஒரு லவ்வா இருக்கட்டும், ஒரு சேட்னஸா இருக்கட்டும், எல்லாமே வந்து இட்ஸ் வெரி ஹாப்பனிங் கை மாதிரி. ஒரு அது ரொம்ப சேலஞ்சிங்கா இருந்தது பண்ண. சோ அவர் வந்து ப்ரெப் பண்ணும்போது நான் தான் நீங்க அப்படி எல்லாம் சொன்னாங்க. ஆமா, நோ அப்படி இல்ல, பட் இதுதான் எனக்கு வேணும், இந்த எக்ஸ்பிரஷன் தான் வேணும், சோ இதுக்கு இது பண்ணாதான் கரெக்டா இருக்கும். சோ எனக்கு என்னோட தாட் ப்ராசஸ் அவர் கம்மி பண்ணிட்டாரு. சோ எனக்கு ரொம்ப ஒன்னும், சோ ஐ ஜஸ்ட் ஹேட் டு ரியாக்ட் or act like how he says. So Megha, you tell us how your role was like in this film. As a Punjabi girl, very bubbly, full of life, talks 20 to the dozen, just like me. So it was very easy, and I was told that I'm playing Aditi ma'am, so she was there on set all the time, so I had like a good reference point, to what to do, and he was always guiding me, do this, do that, show some more excitement, she's bubbly, she would do it like this, so it was good fun. Okay, இப்போ வந்து லவ் ஸ்டோரி அப்படிங்கும்போது முழுக்க லவ் ஸ்டோரி அப்படின்றத விட ஒரு காமெடி கலந்து கொடுத்தா இன்னும் பெட்டர் அப்படின்னு ஏன் நீங்க ஃபீல் பண்ணீங்க? இல்ல, இது வந்து ரொமான்டிக் காமெடி மட்டும் இல்லாம இது ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர். ஏன்னா படம் ஃபுல்லாவே இப்ப யூசுவலா வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேரக்டர், ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ், ஹீரோட அப்பா அம்மா, ஃபேமிலி எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் வந்துட்டு அப்புறம் போற மாதிரி இல்ல. சோ பிகினிங்ல இருந்து எண்டு வரைக்கும் ஹீரோ கூட டிராவல் பண்ற கேரக்டர்ஸ். சோ ஸ்ட்ராங்கா ரெஜிஸ்டர் ஆகும். சோ உங்க ஃபேமிலியும் சரி, ஃப்ரெண்ட்ஸும் சரி, அவங்களோட லவ்வும் சரி, எல்லாருக்குமே ஒரு ஈக்குவல் பேலன்ஸ் இருக்கும். ஆடியன்ஸ்க்கு ரெஜிஸ்டர் நல்லா ஆகும். அவங்க ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ற மாதிரி படம். சோ காமெடி இருந்தா கண்டிப்பா ஆப்வியஸ்லி ஆடியன்ஸ் வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. வந்தா டென்ஷன் எல்லாம் மறந்துட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு போற மாதிரி தான் இருக்கும். சோ ஜெனரலாவே ஒரு ஹீரோக்கு முதல் படம் அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அதுல வந்து எப்படி எந்த மாதிரி கேரக்டர்ஸ் பண்ணாங்களோ அதை ஒட்டியே கன்சிக்யூட்டிவா ஒரு 2-3 படங்கள் ஒரு பிராண்டடா வரும் உங்களுக்கு. எந்த படம் how do you think is a better launch pad for you? ஒரு பயங்கர ஜாலியான லவபிள் சாக்லேட் பாயா நடிச்சிருக்கீங்க. ஏஜ் ஃபேக்டர் ஒன்னு இருக்கு இல்லையா? சோ நம்ம ஏஜுக்கு மேல போய் வேற ஒரு கேரக்டர் டிஃபரெண்டா ட்ரை பண்றதை விட இப்போ ஒரு ஹாப்பனிங்கான ஒரு பையன், லைக் வெரி வெரி ஜாலி. அண்ட் இதுல என்னன்னா இன்னும் ஒரு ஜானர் ட்ரை பண்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கு. லைக் காமெடின்னு இல்லாம ஒரு சட்டில்னஸ் இல்லாம இன்னும் ஒரு எக்ஸ்பிரசிவா என்னோட ஃபுல் பொட்டன்ஷியல்ஸ், லைக் என்னோட இன்னொரு ஹாப்பி சைட்ஸ் காட்டுறதுக்கான நிறைய ஆக்டிவிட்டிஸ். நெவர் ஒரு பாக்ஸ்குள்ளே இல்ல அந்த கேரக்டர். சோ எனக்கு இன்னும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்றதுக்கான, இன்னும் ஓப்பனா ஃப்ரீயா பண்றதுக்கான, கேஷுவல்னஸ் காட்டுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருந்தது. சோ ஐ டுக் இட் லைக் சேலஞ்ச். இது வந்து பேசிக்கலாவே விவேக்கோட கேரக்டர், விவேக் நடிச்ச ஷார்ட் பிலிம்ஸ் நான் பாத்துருக்கேன். சோ பார்த்த உடனே எனக்கு கான்பிடன்ஸ் வந்தது இந்த கேரக்டர் விவேக் பண்ண முடியும். இது வந்து லைவ்லியான கேரக்டர், ரொம்ப லைவ்லியா இருக்கும். அதாவது யூஸ்வலா நம்ம தமிழ் சினிமால ஹீரோயின் பப்ளியா பாத்திருப்போம், இல்ல ஹீரோ வந்து ரொம்ப பப்ளியா நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி ஸ்ப்ரெட் பண்ற. கார்த்திக்ன்ற ஒரு கேரக்டரோட லைஃப் ஸ்டோரி தான் இந்த படம். லைக் ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல இருந்து எண்ட் ஃப்ரேம் வரைக்கும் வாட் ஆல் ஈவென்ட்ஸ் ஹேப்பன்ட் இன் ஹிஸ் லைஃப். சோ அதுல அவன் எந்த அளவுக்கு என்னெல்லாம் நடந்தது, அவன் பேரண்ட்ஸ்க்கு என்னாச்சு, அவன் கேர்ள் ஃபிரெண்ட்க்கு என்னாச்சு, அவன் ஃப்ரெண்ட்ஸ் தானா அதனால என்னாச்சு. சோ அந்த ஒரு கேரக்டர் மேல லைஸ் லாட் ஆஃப். சோ இது வந்து ரியல் லைஃப் ஒட்டி வந்த படம் அப்படிங்கறதுனால ஆடியன்ஸ் இன்னும் பெட்டரா ரிலேட் பண்ணிப்பாங்க அப்படிங்க. கண்டிப்பா ரிலேட் பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு நார்மல் பசங்களுக்கு நடக்கிற லவ் ஸ்டோரி இது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா இருக்கும். ஏன்னா டிஃப்ரெண்ட் கல்ச்சர்ஸ், இன்டர் கல்ச்சர் காட்டியிருக்கோம். ஒரு தமிழ் பையனுக்கும் பஞ்சாபி பொண்ணுக்கும் நடக்கிற இன்டர் கல்ச்சரை காட்டியிருக்கோம்.
they will be able to correlate. எப்படி கோரிலேட் பண்ணுவாங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாம் காட்டும் போது, ஏன்னா இப்பெல்லாம் ஃபேமிலி பாத்தீங்கன்னா எல்லாருமே ரொம்ப ப்ராட் மைண்டடா இருக்காங்க. ஏன்னா ஃபேமிலி ஸ்ட்ரிக்டா இருந்து அந்த காலம் எல்லாம் போச்சு. இப்போ வந்து இப்ப அப்பா அம்மா எல்லாம் ரொம்ப ப்ராட் மைண்டா ஃப்ரெண்ட்லியா இருக்காங்க. சோ அந்த மாதிரி சீன்ஸ் படத்துல நிறைய இருக்கு. Definitely. And Megha, it's been all the more easy for you. ஏன்னா ஹீரோயின்ஸ் வந்தாலே தமிழ்ல பேசுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. You didn't have to undergo all that. Yeah, absolutely. I remember when I came for the look test, I called Aditi ma'am aside and I said, what preparation do I have to do? Should I get a teacher and give me this book, learn Tamil in 30 days, and what film should I watch? He said, no, please don't do any preparation. We want you to be just the way you are. We want you to, struggle with the language, and it should show that you're trying to learn it to impress the boys. So I said, okay, there's no work to be done. Okay, I'll chill. இந்த ஸ்கிரிப்டுக்கு வந்து தமிழ் வந்து தப்பா கியூட்டா பேசுறது செட் ஆகும். சோ தமிழ் கரெக்டா பேசுற ஸ்கிரிப்ட் தப்பாயிடும். சோ கியூட்டா இருக்கும். சில ஒரு சீன் இருக்கு, தமிழ் அவங்க 30 days லேர்ன் தமிழ் 30 days புக் படிச்சிட்டு இருப்பாங்க. ஹீரோக்கு கால் பண்ணி சொல்லுவாங்க இந்த மாதிரி நாளைக்கு நான் தயாராக போகிறேன் அப்படின்னு. ஹீரோ ஷாக் ஆயிடுவாரு. லாஸ்ட்ல பார்த்தா நாளைக்கு நான் தயாராகிறேன் அப்படின்றது தப்பா பேசுவாங்க. அந்த மாதிரி சின்ன சின்ன சீன்ஸ் இருக்கு. அது வந்து நல்லா கியூட்டா வந்திருக்கு. இதையும் தாண்டி உங்க ரியல் லைஃப் ஒட்டியும் இருக்கணும். ஆனா நிறைய விஷயங்கள் நாங்க வந்து இதுல வெளியில கொண்டு வரல அப்படின்னா எந்த மாதிரி திங்ஸ் நீங்க வந்து உங்களோட பர்சனல் லைஃபா வச்சிருக்கீங்க, படமா வெளிவர வேண்டாம் அப்படின்னு சொல்லி ரிவீல் பண்ண? ஆக்சுவலா முக்காசி எல்லாமே ரிவீல் ஆயிடுச்சு. ஆனா என்ன சினிமாக்கு தேவையான எலிமெண்ட்ஸ் ஆட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஏன்னா ரியல் லைஃப் மட்டுமே பேஸ் பண்ணி கொடுத்தா அது என்டர்டைன்மெண்ட் கொஞ்சம் கம்மியா இருக்கும். சினிமாக்கு எது தேவையோ சில சீன்ஸ் சில லைவ்லினஸ் எல்லாம் ஆட் பண்ணி கொடுத்துருக்கோம். லவர்ஸ் சினிமாக்கு போய் என்ஜாய் பண்ணுவாங்க கேள்விப்பட்டிருக்கோம். இப்ப லவர்ஸோட ஸ்டோரி இன்னும் நிறைய பேர் பாக்குறதுக்காக சினிமாவும் வெளியே வந்திருக்கு. சோ இப்ப இந்த படம்னு பாக்கும்போது எதனாலும் இன்ஃபுளுன்ஸ் அப்படின்றது கம்பேரிசன் தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். 2 States அப்படிங்கிற ஒரு படமும் வந்திருக்கு, இதே மாதிரி ஸ்டோரியும் தான் இருக்கு. சோ அந்த படம் இல்ல அந்த புக் படிக்கும் போது உங்களுக்கு உங்களோட லைஃபே அடவே எவ்வளவு கதை எழுதிருக்காங்க அப்படின்னு நினைச்சீங்களா? இல்ல 2 States நான் படிச்சதுல என் வைஃப் படிச்சிருக்காங்க. ஏன்னா அவங்க சேதன் பகத்தோட ஃபேன் அவங்க. சோ அவங்க அது 2 Statesல எப்படி வரும்னா பையன் வந்து பஞ்சாபி, பொண்ணு தமிழ். சோ அது ரோல் ரிவர்ஸ்ல இருக்கும். அது டோட்டலா வேற ஸ்டோரி. அது காலேஜ் அது செட்டப்பே வேற. எங்க லைஃப்ல அந்த செட்டப்பே வேற. பட் ஆனா கண்டிப்பா ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட் இருக்கு. அந்த மிக்ஸ் கல்ச்சர்ங்கிற ஒரு காமன் ஃபேக்டர் தவிர்த்து ஈவென்ட்ஸ் அண்ட் நடக்கிற களம் எல்லாமே வேற. பட் ஆனா ஒரு இதுதான், அதாவது சேத்தன் பகத் சார் அவருக்கு ரொம்ப பெரிய ரைட்டர். அவர் கூட கம்பேர் பண்றதே எங்களுக்கு பெருமை தான். ரொம்ப பெரிய ரைட்டர் அவரு. சோ அவரு நடந்த இன்டர்கல்ச்சர் மாதிரி எங்களுக்கும் நடந்திருக்கு. அது இப்ப ரொம்ப காமன் ஆயிடுச்சு எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா எங்க மியூசிக் டைரக்டர் பாத்தீங்கன்னா அவரோட ஃபேமிலில கூட ஒரு இன்டர்கல்ச்சர் நடந்திருக்கு, தமிழ் அண்ட் பெங்காலி. இவர் வந்து ஸ்கிரிப்ட் அவர்கிட்ட சொல்லும் போது வந்து he could relate. அவர் ஏன் ரிலேட் அப்படின்னு சொல்லும் போது வந்து he was like எங்க ஃபேமிலிலயே வந்து இந்த மாதிரி அவங்களோட கசின். சோ அந்த மாதிரி அது என் ஃப்ரெண்ட்ஸ்ல இப்ப நிறைய இன்டர்கல்ச்சர் நடக்குது. சோ என் ஷூட்டுக்கு வந்து இருக்கலாம். சோ எங்க ஷூட்டுக்கு வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் என் கசின்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அவங்க they were able to relate. நான் என் ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு அப்படிதான், தமிழ் பொண்ணு ஒரு 10 பையனை மேரி பண்ணிக்கிட்டா, கல்யாணம் பண்ணிக்கிட்டா. அந்த மாதிரி இப்ப நிறைய நடக்குது. ஏன்னா பேரண்ட்ஸ் ஆர் பிகமிங் வெரி ப்ராட் மைண்டட். சோ இட்ஸ் பிகமிங் குட். சோ கண்டிப்பா அது ஒரு எல்லாமே பாசிட்டிவா இருக்கும். படத்துல வந்து எங்கேயுமே கான்ஃபிளிக்ட் ட்விஸ்ட் அப்படி இல்லாத இருக்காது. எல்லாமே எல்லா ஈவென்ட்ஸுமே ரொம்ப பாசிட்டிவா ஹாப்பியா இருக்கும். நல்லா ஜாலியா. கண்டிப்பா வந்து நார்மல் லவ் மேரேஜ் அப்படின்னாலே கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும் வீட்டுல அப்படின்னும் போது, ஒரு இன்டர் கல்ச்சர் இன்டர் லாங்குவேஜ் அப்படின்னும் போது இப்போ எல்லாம் வந்து ஜாலியான ஒரு மேரேஜோட முடிச்சிருவாங்க படத்துல. பட் அதையும் தாண்டி உங்க பர்சனல் லைஃப்ல நீங்க கஷ்டங்கள் இல்ல டிஃபிகல்டிஸ் இப்ப நினைச்சா சிரிப்பா இருக்க மாதிரி இருக்கு, எதாவது ஃபேஸ் பண்ணீங்களா? இல்ல கஷ்டம் டிஃபிகல்டிஸ் இல்ல. ஏன்னா எங்க மேரேஜ்ல அப்போசிஷன் எதுவும் இல்ல, ஒரு தயக்கம் இருந்தது. எங்க வீட்டுல ஒரு தயக்கம், அவங்க வீட்டுல என்ன தயக்கம்னா பொண்ணு இவ்வளவு தூரம் அனுப்பணுமா அப்படின்ற தயக்கம். பட் மத்தபடி மாட்டேன் அப்படி இல்லாததுமே சொல்ல அப்போஸ் எல்லாம் எதுவும் பண்ணல. அவங்களுக்கு வந்து இவ்வளவு தூரம் கண்டிப்பா சவுத்துக்கு பொண்ணு அனுப்பணும் அப்படின்னு மத்தபடி எதுவும் நீங்க வந்து உங்க சைடுல இருந்து என்ன இன்புட்ஸ் கொடுத்திருக்கீங்க உங்க கேரக்டருக்கு? யூ நோ யூ ஆர் ஜஸ்ட் பிளேயிங் ஹிம், பட் ஸ்டில் உங்க சைடுல இருந்து ஒரு பர்சனல் டச் கொடுக்கணும் அப்படினா என்ன பண்ணீங்க? நான் எதுமே பண்ணல. நான் ஜஸ்ட் எம்ப்டிட் மை மைண்ட். நான் எதுமே ஒரு ப்ரீ பிளான்டா இந்த மாதிரி தான் பண்ணனும் அப்படின்னு ஒரு ஸ்கிரிப்ட் கேட்டோனே எந்த ஒரு இதுவும் வச்சிட்டு போல. ஏன்னா கேசி சார் வந்து என்னோட பர்டன் டோட்டலாவே எடுத்துட்டார். he was so clear what he wanted. So அப்ப நான் I just wanted to experience that his life what he went through. So நான் ரொம்ப ஓபனா போனேன், ரொம்ப ஜாலியா தான் போனேன் செட்டுக்கு. லைக் எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணி so I was just open to like அவர் என்ன சொன்னாலும் இது முடியாதுன்னு நான் சொல்லவே இல்லை. So நான் எந்த அளவுக்கு ட்ரை பண்ணி what exactly he wanted அது கொடுக்க ட்ரை பண்ணேன். சில போர்ஷன் சில டயலாக் சில சீன்ஸ் எல்லாம் நான் எதிர்பார்த்தது விவேக் நல்லா பண்ணாரு. அது விவேக் பண்ணும்போது இன்னும் நல்லா இருந்துச்சு.
சில இடத்துல நான் விவேக்கோட ஸ்டைலுக்கே விட்டுட்டேன். விவேக் எப்படி வருமோ அது இன்னும் பெட் நான் விஷுவலைஸ் பண்ணது நல்லா இருந்துச்சு, கியூட்டா இருந்துச்சு. சோ ஆக்சுவலா ஹீரோ வந்து இதுல வந்து ஹீரோன்றது ஒரு கியூட்டா இருக்கும், எல்லாருக்குமே பிடிக்கும். பாய் நெக்ஸ்ட் டோர் இமேஜ் cute, they will enjoy the cuteness. Very good. And let's ask Megha about the cuteness of Vivek. So hero அப்படினும்போது கண்டிப்பா வந்து girl will have dreams, no? இந்த மாதிரி ப்ரோபோஸ் பண்ணா கியூட்டா இருக்கும், I would want to get proposed to like this அப்படினா அந்த மாதிரி உங்களுக்கு என்ன ட்ரீம் இருந்தது? And இந்த படத்து மூலமா இது இன்னும் கியூட்டா வொர்க் அவுட் ஆயிருக்குன்னு எப்படி நினைக்கிறீங்க? இந்த ப்ரோபோசல் சீன்ஸ் and all that. இல்ல மூவில ஒரு ப்ரோபோசல் சீன் இருக்கு, அது வந்து கண்டிப்பா இங்க அது மூவியோட ஒரு ஹைலைட்னு நம்புறோம். ஏன்னா இவர் வந்து அவங்களுக்கு ப்ரோபோஸ் பண்ணுவாங்க, ரொம்ப நல்லா வந்திருக்கு. அது என்ன ஸ்பெஷாலிட்டினா அந்த ப்ரோபோசல் சீன் வந்து இவங்க சிங்கிள் ஷாட்ல பண்ணுவாங்க, அதுல வந்து கட்ஸே இருக்காது. சிங்கிள் ஷாட்ல he will propose her. The way he does that will be very nice, very cute. ஏன்னா ஆல்ரெடி they will have understanding இருக்கும், ரெண்டு பேரும் they know each other, they are in love. பட் அது எப்படி அவங்க எக்ஸ்பிரஸ் பண்றாங்கன்னு இவர் பண்ணுவாரு படத்துல, நல்லா வந்திருக்கு அந்த சீன். I don't want to like I want to be careful, if I don't want to reveal it because I have a habit of like saying too much and letting the story out and then later they're like I knew from you look and the director I was like alright, so இது வந்து ரியல் லைஃப்ல நடந்ததா? அதுதான் எங்களுக்கு தெரியும். ப்ரோபோசல் சீன் கியூட்டா இருக்கு, ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ணுவாங்க. ஓகே, இது ரியல் லைஃப்ல நடந்ததா? நடந்தது. அவங்க என்ஜாய் பண்ணாங்களா? இது விஜய் பண்ணனால தாங்க கல்யாணம். இல்லங்க, அதுக்கப்புறம் அவங்க காம்ப்ரமைஸ் ஆகி நிறைய விஷயங்கள் நடந்துக்கலாம் லவ் பண்ணும்போது. இல்ல அது அவங்க கண்டிப்பா என்ஜாய் பண்ணல. ஏன்னா அது படத்தை பார்த்தா தெரியும் ப்ரொபோஸ் பண்ண விதத்துல அது எந்த விதத்துல ப்ரொபோஸ் பண்ணேன்னு. ஏன்னா அந்த டைம்ல எந்த பொண்ணுமே என்ஜாய் பண்ண தோணுது, பயம் தான் வரும். எதிர்பார்க்காம சர்ப்ரைஸா பண்ற விஷயம் அது. சோ அடுத்த அப்படிதான் நடக்கும். சோ இவங்க ஃபுல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு செட்டப்ல நடக்கும், அது இங்க பார்த்தா தான் தெரியும். Alright, so many fun things to talk about. ஒரு மோதல், ஒரு காதல். மியூசிக் டைரக்டர் நம்மள ஜாயின் பண்ணிருக்காங்க. வெல்கம் டு தி ஷோ சார். அண்ட் முதல் டைரக்டர் இந்த மாதிரி ஒரு கதையை பண்ண போறோம் அப்படிங்கும்போது உங்களுக்கு பர்சனலா ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்தது, உங்க ஃபேமிலில நடந்த கதை அப்படின்னு சொல்லி. எவ்வளவு ஸ்பெஷல் உங்களுக்கு இந்த ஸ்கிரிப்ட், எப்படி மியூசிக் போட ஆரம்பிச்சீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட பேக்ரவுண்ட் வந்து ஷார்ட் ஃபிலிம்ஸ் தான். சோசியல் மீடியா மூலம் தான் என்ன அப்ரோச் பண்ணி வந்தார் டைரக்டர். நான் ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணேன். நிறைய பேர் பேசுவாங்க, சேட் பண்ணுவாங்க, ஜி நீ நம்ம மீட் பண்றோம் ஜி, ஒரு படம் பண்றோம் ஜின்வாங்க. அப்புறம் ஒன்னும் நடக்கிறது இல்ல. திடீர்னு நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணல. அது எனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் சர்ப்ரைஸ். அப்புறம் நான் ஒரு சீரியஸான பிலிமோட ஃபேன், சீரியஸ் மியூசிக் ரொம்ப அப்படி. ஆனா என் டெபியூ படம் அப்படி இருக்கவே கூடாதுங்கிறது என்னோட சின்ன ஆசையில ஒண்ணு. நம்ம டெபியூ படம் வந்து ரொம்ப ஜாலியான ஒரு படமா இருக்கணும், சீரியஸ் படமா இருக்க கூடாது அப்படின்னு ஏதோ ஒரு ஆசை. அப்படிதான், ரீசன் கிடையாது, ஜஸ்ட் ஒரு ஆசை. வந்து ஒரு ஸ்டோரி சொன்னாரு, அதோட அந்த பஞ்சாபி எடுத்து பெங்காலி போட்டீங்கன்னா எங்க ஃபேமிலியில ஒரு ஸ்டோரி இருக்கு. அது ஒரு சர்ப்ரைஸ், அப்படி ஒரு சர்ப்ரைஸ் மேல சர்ப்ரைஸா போயிட்டு இருந்தது. அப்புறம் ஒரு பாங்கரா சாங் பண்ணணும் அப்படின்னு தான் சொன்னாரு. அப்படி பண்ணோம், ஒரு டியூன் போட்டுட்டே இருந்தா அவர் இன்னொன்னு கேட்டுட்டே இருந்தாரு. அப்புறம் அதை ஓரம் வச்சுட்டு அடுத்த ஒரு சாங் ஆரம்பிச்சோம். என்னடா எடுத்தோடனே டியூன் ஓகே ஆகவே மாட்டேங்குது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது ஒரு அப்பாவுக்கும் பையனுக்கும் ரிலேஷன்ஷிப் கேப் பத்தி ஒரு சாங் பண்ணோம். அதுக்கு ஒரு சாய்ஸ் கொடுத்தேன். அந்த சாய்ஸ் இன்னொரு சிச்சுவேஷன் வச்சுக்கிட்டாரு. இது எனக்கு பிடிச்சு போச்சு. மறுபடியும் இன்னொரு குடுக்குற ஆப்ஷன்ஸ் எல்லாம் நல்லா இருக்கும். சோ ஒரு தெரிஞ்சவே நீங்க இன்னொன்னு கேட்டீங்க. இல்ல நான் கொடுத்தேன். நான் ஒரு டியூன் லேட் ஆகுதுன்னும் போது அடுத்து நமக்கு ஒரு சின்ன இன்னும் நல்லா பண்ணும் அப்படின்னு. சோ படத்துல ஸ்பெஷாலிட்டி வந்து ஒரு தமிழ் ஹிந்தி சாங், ஃபுல் அண்ட் தமிழ் ஹிந்தி சாங். அது ஹிந்தின்னு அவர் முன்னாடி சொல்லல, ஹிந்தி வேணும் அப்படின்னு சொல்லல, ஒரு பாங்கரா சாங் அப்படின்னு சொன்னேன். நிறைய ரெஃபரன்ஸ் ஹிந்தி சாங்ஸ் தான் காமிச்சாரு. நான் இதனால ஹிந்தி படம் பார்த்து ஹிந்தி சாங்ஸ் எல்லாம் கேட்டு என்ன டியூன் பண்ணிக்க வேண்டி இருந்தது. ரொம்ப ஸ்பெஷலா நல்லா வந்தது. சோ ஒரு ஹிந்தி டச் இருக்கணும், ஆனா அதே சமயம் வந்து ரொம்பவே ஹிந்தி ஒட்டி இருக்கு அப்படின்னு சொல்லிடக்கூடாது. இந்த விஷயத்துல எந்த அளவுக்கு கேர்ஃபுல்லா இருந்தீங்க? இந்த அளவுக்கு நாங்க படத்துல ஸ்கிரிப்ட்லயும் கேர்ஃபுல்லா தான் இருந்தோம். ஏன்னா படத்துல வந்து பஞ்சாபி போர்ஷன் சீன்ஸ் எல்லாம் வரும். அட் த சேம் டைம் அங்க வந்து ஒரு கேரக்டர் ஆட் பண்ணிருக்கோம். அது படத்தை பாக்குறப்ப ரிவீல் பண்ணக்கூடாது. சோ அது வந்து ரொம்ப ஹிந்தியா இல்லாம அந்த கேரக்டர் காப்பாத்தும். அது தமிழ் ஃபீலும் இருக்கும், ஆடியன்ஸ்க்கும் வந்து புரியுற மாதிரி தான் பண்ணிருக்கோம். அதே மாதிரி சாங்ல வந்து இட் கேன் பி ஃபுல் லென்த் தமிழ் ஹிந்தி சாங். கார்த்திகேயன் கேரக்டர் ஹீரோ வந்து தமிழ்ல பாடுவாரு, இவங்க ஹீரோயின் வந்து ஹிந்தியில பாடுவாங்க. சோ த்ரூ அவுட் இந்த சாங் அப்படிதான் வரும். அவங்களுக்கான கவுண்டர் மாதிரி இது இருக்கும். பட் ஆனா ரெண்டு பேரும் எப்படி லவ் பண்றாங்கன்றது ட்ரீம் சாங். பேசிக்கா ஒரு டவுட் சார், லாங்குவேஜ் பேரியர் அப்படின்னு இருக்கும்போது எப்படி வந்து முதல்ல உங்க லவ் ஒர்க் அவுட் ஆச்சு, அதே மாதிரி இந்த படத்துல கதை அப்படின்னு சொல்லும்போது எப்படி அந்த லாங்குவேஜ் பேரியரோட? லாங்குவேஜ் பேரியர் என்ன பிரச்சனை, இங்கிலீஷ் இருக்கு. ரியல் லைஃப்ல சொல்றேன், இல்ல ரியல் லைஃப்ல சொல்றேன், இங்கிலீஷ்னால பிரச்சனை இல்ல. பட் படத்துல நாங்க எப்படி சேஞ்ச் பண்ணிருக்கோம்னா, இவங்க வந்து அவங்களுக்காக ஹீரோக்காக அவங்க வந்து
லேர்ன் தமிழ் இன் 30 days புக் வச்சு தமிழ் கத்துக்கிற மாதிரி அதை வச்சுட்டு பேசுற மாதிரி அதுவும் காமெடி ஆட் பண்ணிருக்கோம். சோ ரியல் லைஃப்ல இப்போ ஆல்மோஸ்ட் கத்துக்கிட்டாங்க. சோ அது பிரச்சனை இல்ல. பட் அதான் அந்த லவ் இருந்தா 2 பேரும் அவங்க ஒருத்தருக்காக ஒருத்தர் கத்துப்பாங்கன்ற ஒரு மெசேஜும் சொல்லிருக்கோம். கத்துக்கலாம், தப்பு இல்ல, இன்டர்கல்ச்சர் என்ன தப்பு அப்படின்ற மாதிரி. சூப்பர். ஓகே, இப்போ வந்து மியூசிக் டைரக்டர் கிட்ட நீங்க ஸ்கிரிப்ட் சொல்லும்போது எதை எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க அவர்கிட்ட இருந்து, என்ன டெலிவர் பண்ணாரு, அதனால எப்படி நீங்க வந்து இவர் இந்த கதைக்கு அப்ரோப்ரியேட்டான ஒரு மியூசிக் டைரக்டரா இருப்பான்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்க? இல்ல இவர் வந்து இல்ல நான் அவரை ஃபிக்ஸ் பண்ணதுக்கு ரீசன் வந்து என் ஃப்ரெண்ட் ரெஃபர் பண்ணாரு. ஃபேஸ்புக் மூலமா பாத்துட்டு அப்புறம் நான் அவரை கான்டாக்ட் பண்ணி சாம்பிள்ஸ் எல்லாம் கேட்டு இவர் ஷார்ட் பிலிம்ஸ் எல்லாம் பார்த்தேன். ஷார்ட் பிலிம்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இவர் மியூசிக் எப்படி இருக்கும்னா அந்த ஸ்கிரிப்டுக்கு தேவையான மியூசிக்ன்றது எல்லாமே பண்ணுவாங்க. ஆனா இவர் பண்ணது எப்படி இருந்துச்சுன்னா அந்த ஸ்கிரிப்டுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா அந்த சீனை வந்து என்ஹான்ஸ் பண்ற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப பிடிச்சிருந்தது. சோ நானும் நியூ கமர். சோ இன்னொரு நியூ கமர் கிட்ட போனதான் எனக்கும் ஆசையா இருந்துச்சு. அப்பதான் அந்த ஒரு ஹெல்தி காம்படிஷன் ஆமா இது இருக்கும். சோ ஈகோஸும் இருக்காது. சோ போய் சொன்ன ஸ்கிரிப்ட் சொன்னோடனே அவர் என்ஜாய் பண்ணி கேட்டாரு. சொன்ன போய் சிரிச்சு கேட்டாரு. கேட்டோடனே நல்லா இருக்குன்னாரு. அவர் என்ன கேட்டு முடிச்ச உடனே என்ன சொன்னாருன்னா, சார் நல்லா இருக்குன்னு தெரியும், ஆனா இந்த அளவுக்கு நல்லா இருக்குன்னு எதிர்பார்க்கல அப்படின்னு சொன்னாரு. கேட்டு முடிச்சுட்டு நான் கேட்ட என்னென்ன சாங்ஸ் என்னென்ன மாதிரி வேணும்னு கேட்டனும் அதோட பெட்டரா தான் கொடுத்தாரு. ஃபார் எக்ஸாம்பிள் கலங்காதே நண்பான்னு ஒரு சாங் இருக்கு. அது லவ் ஃபெயிலியர்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆறுதல் சொல்ற ஒரு சாங் சிச்சுவேஷன். அந்த பாட்டு ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ அது பிஎன்சி ஆடியன்ஸ்க்கு நல்லா ரீச் ஆயிருக்கு. அந்த பாட்டு ஹிட் ஆயிருக்கு. அதே மாதிரி பஞ்சாபி சாங் கேட்க வேணாம், அது இப்போ ஹிட் ஆயிடுச்சு. ஸோ எல்லாமே அது எது தேவையோ அது கரெக்டா பண்ணிருக்காரு. அதே மாதிரி பேக்ரவுண்ட் மியூசிக் ரீ ரெக்கார்டிங் ரொம்ப நல்லா வந்திருக்கு. சோ முதல்ல வந்து சார் உங்ககிட்ட ஸ்கிரிப்ட் சொல்லும்போது எந்த ஒரு சீனுக்கு வெயிட்டேஜ் அதிகம், இதுக்கு வந்து கண்டிப்பா நம்மளோட மியூசிக் சப்போர்ட் தேவை அப்படின்னு நீங்க நினைச்சீங்க? இப்போ ஸ்கிரீன்ல பார்த்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா சப்போர்ட்டிவா இருக்கு மியூசிக் அப்படின்னு எந்த ஒரு விஷயத்துல கான்ஃபிடென்ட்? டே ஒன்ல இருந்து எனக்கு இந்த செகண்ட் ஹாஃப் ஆஃப் த மூவி தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஏன்னா அங்கதான் இது வரைக்கும் சினிமால காட்டாத ஒரு விஷயம் இருக்கு. லவ் ஃபெயிலியர் ஒட்டி தான் சினிமா இருக்கும்போது என்ன இந்த படத்துல என்ன புதுசு, நான் ஏன் இந்த படத்தை பாக்கணும், லவ் தானே எல்லா படத்துலயும் இருக்குன்னா இன்னொரு கல்ச்சரை வந்து இவ்வளவு டீடைலா ஒரு தமிழ் படம் நான் பார்த்த வரைக்கும் இல்ல. ஒரு பஞ்சாபி கல்ச்சர் வந்து அதுக்காக டீடைல் பண்ணணும் ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபீலா இல்லாம ஜஸ்ட் லைக் தட் ஒரு சாதாரணமா இப்படி சாப்பிடும் போது தூங்கும் போது அவங்களோட கெட் டுகெதர் எப்படி இருக்கு, அவங்களோட பர்த்டே பார்ட்டி எப்படி இருக்குங்கிற ஜஸ்ட் அப்படியே இப்படி தூங்கின மாதிரி. பேசிக்கா படத்தை பார்த்தா இன்னொரு கல்ச்சர் பொண்ணு லவ் பண்ணி கல்யாணம் பண்ற ஒரு ஆசை வரணும் பசங்களுக்கு. அந்த மாதிரி ஒரு ஃபீல் கியூட்டா ஆல்ரெடி நடந்துட்டு இருக்கு நிறைய. பட் நல்ல விஷயம் தானே அது. டெஃபினெட்லி எஸ். ஆமா, ஒரு யூனிட்டி அப்படிங்கறத இந்த ஒரு விஷயத்தை கொண்டு வந்துடலாம். அண்ட் நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு எந்த ஒரு விஷயம் மேஜர் சேலஞ்சா இருந்தது? ரியல் லைஃப்லயே பண்ணிட்டோம், படமா பண்ணும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கேப்பா அப்படின்னு நீங்க யோசிச்சிருக்கீங்களா? எனக்கு லக்கிலி வந்து ரொம்ப சேலஞ்சிங் எதுவுமே இல்லை. ஏன்னா எனக்கு நல்ல டீம் அமைஞ்சது. ஏன்னா எனக்கு என்னன்னா இந்த சீன் இப்படிதான் இருக்கும், இந்த கேரக்டர் இப்படிதான் பண்ணுவாங்க, ஒரு கேரக்டர் இப்படி பண்ணா இவங்க இப்படிதான் ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு எனக்கு ரியல் லைஃப் ரெஃபரன்ஸ் இருந்தது. அது காமெடி கலந்து கொடுக்கணும். சோ எனக்கு கேமராமேன் ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாரு. ஏன்னா ஒரு டைரக்டருக்கு கேமராமேன் ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தா அந்த சேலஞ்சஸ்க்கு வந்து ஈஸியா ஃபேஸ் பண்ணலாம். சேலஞ்சஸ் கண்டிப்பா இருந்தது, பட் ஆனா என்னால ஈஸியா ஃபேஸ் பண்ண முடிஞ்சது. கேமராமேன் ஆல்மோஸ்ட் என்னோட அசோசியேட் டைரக்டர் மாதிரி ஒர்க் பண்ணாரு என் கூட. அதே மாதிரி மியூசிக் டைரக்டர் தயானந்த், எடிட்டர் சத்யராஜ், டான்ஸ் மாஸ்டர் பிரேம் சார், ஆர்ட் டைரக்டர் வினோத், காஸ்டியூம்ஸ் ஹரிகேஷ், எல்லாருமே நாங்க எல்லாமே ஒரு யங் டீம். நல்லா சப்போர்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் டைம் படம் பண்ணாலுமே நான் என்னோட ஃபர்ஸ்ட் படமா இருந்தாலுமே என்னோட சஜஷன்ஸ் எடுத்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. எனக்கு சோ அவங்க என்ன ஆயிடுச்சுன்னா என்னோட பேர்டன் அவங்க குறைச்சிட்டாங்க. எங்க டீம் வந்து என்னோட பேர்டன் குறைச்சதுனால நான் ஷூட்டிங் ஸ்பாட் போனா எனக்கு பெரிய வேலை எதுவும் இருக்காது. சோ என்னோட வேலையை என்னன்னா ஹீரோ ஆக்டர்ஸ் கிட்ட எக்ஸ்பிரஷன்ஸ் வாங்குறது. அது நான் கான்ஃபிடென்ட்டா பண்ண முடிஞ்சது. அதாவது ஏன்னா இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஹீரோட கேரக்டர் ரொம்ப பப்ளியா இருக்கும். சோ எக்ஸ்பிரஷன்ஸ் ரொம்ப முக்கியம். அதாவது ஓவர் ஆக்டிங்கும் இருக்கக்கூடாது, அதே மாதிரி அண்டர் பிளேவும் பண்ணக்கூடாது. சோ அதுக்கான டைம் எனக்கு ஷூட்டிங் ஸ்பாட்ல கிடைச்சது. ஏன்னா அந்த கேமராமேன் அந்த பர்ன் அவர் எடுத்துக்கிட்டனால எனக்கு ஈஸியா இருந்துச்சு. சோ சேலஞ்சஸ் இருந்தது, பட் ஈஸியா ஃபேஸ் பண்ணிட்டோம். ஆல்ரைட். சோ மியூசிக் அப்படின்னும் போது எல்லா விதத்திலயும் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்திருக்கும் உங்களோட மியூசிக் சொன்னாரு. உங்களுக்கு பர்சனலா பிடிச்ச ஒரு பிட் இந்த படத்துல? பேக்ரவுண்ட் ஸ்கோர் எனக்கு அந்த பஞ்சாபி சீக்வன்ஸோட பேக்ரவுண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு லாஸ்ட் 20 minutes ஆஃப் நானே ரசிச்ச என்னோட ஒர்க்கா சொல்லுவேன். சாங்ல வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஹார்ட் வந்து கலங்காய் நண்பா சாங். டியூ டு சம் பர்சனல் ரீசன் எனக்கு அந்த சாங் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். பஞ்சாபி சாங் என்னன்றத சொல்லுங்க, உடச்சு சொல்லுங்க. இல்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங் அவ்வளவுதான். அதுக்கு மேல ஏங்க தப்பு இல்ல, நல்ல விஷயம். இல்ல எனக்கு நீங்க கூட சொல்லாமே. படமாவே எடுத்து காமிச்சிட்டாரு, இதுக்கு மேல சொல்றதுக்கு இல்ல. என்னன்னா பஞ்சாபி சாங்ல வந்து என்னோட டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் வந்து ரொம்ப கிளியர் கட்டா தெரியும். எவ்வளவு பெரிய லோடியும் தாங்க முடியும்னு தெரியும். பட் வந்து ஒரு நாக் வந்து இந்த டியூன்ல தான் இருக்கு என்னைக்கும். அது நல்லா இருக்கிறது கலங்காய் நண்பா சாங்ல.
அப்படி அதனால எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஓகே, இப்ப சார் கிட்ட முக்கியமான ஒரு கேள்வி. இப்ப எல்லாருக்குமே வந்து லவ் அப்படின்னா வந்து காலேஜ் டேஸ்லயோ இல்ல ஸ்கூல் டேஸ்லயோ இன்ஃபேக்ட் ஆரம்பிச்சிருது. அண்ட் ரிலேஷன்ஷிப்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே சகஜமா இருக்கு. இப்போ ஒரு பிரேக்கப் அதையும் தாண்டி இன்னொருத்தர் லவ் பண்ணும்போது அது கண்டிப்பா நம்ம லைஃப் பார்ட்னரா இருப்பாங்க அப்படின்னும் போது உங்களுக்கு பர்சனலா லைஃப்ல எப்படி இருந்திருக்கு? அண்ட் இது ஒரு படமா காமிக்கும் போது ஒரு ரிலேஷன்ஷிப் தாண்டி இன்னொரு ரிலேஷன்ஷிப் அப்படி கேஷுவலா காமிக்காம அதை இன்னும் பலமா காமிக்கணும் அப்படிங்கறதுல எப்படி? பலமாவே காட்டல. அது எப்படின்னா ஆக்சுவலா இப்போ எனக்கு தெரிஞ்சு என்னோட பாயிண்ட் ஆஃப் என்னன்னா, இப்ப இருக்க பசங்க எங்க ஜென்ரேஷன் சரி வர ஜென்ரேஷனும் சரி, இந்த லவ் ஃபெயிலியர் ஆன அப்புறம் அவங்க லைஃப் ஸ்பாயில் பண்ணிக்கிறது, தண்ணி அடிக்கிறது, அது மாதிரிலாம் யாருமே எனக்கு தெரிஞ்சு கம்மி ஆயிடுச்சு. இருக்காங்க மேபி, எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த வரைக்கும் எனக்கு இருக்க எக்ஸ்போஷர் வரைக்கும் அது ரொம்ப கம்மி ஆயிடுச்சு. ஏன்னா எல்லாருமே கிளியரா இருக்காங்க, ப்ராட் மைண்டடா இருக்காங்க. சரி லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, ஓகே நெக்ஸ்ட் மூவ் ஆன். எல்லாருமே அந்த மூவ் ஆன்ற கான்செப்ட் வந்துருச்சு இப்ப இருக்க ஜென்ரேஷனுக்கும் சரி. சோ அது வந்து நாங்க பாசிட்டிவா சொல்லிருக்கோம். அதாவது லவ் ஃபெயிலியர் ஆன அப்புறம் தண்ணி அடிக்கணும், சரக்கு அடிக்கணும், தாடி வச்சுக்கணும், பிரேக்கப் ஆகும், அந்த பிரேக்கப்லேயே ரொம்ப நாள் ஆகும், அது வெளில வரணும். அப்படிலாம் பிரேக்கப் ஆன அப்புறம் யூ கேன் கம் அவுட் ஈஸியா வந்தா கூட தப்பு இல்ல. அதனால மத்தவங்களுக்கு அஃபெக்ட் பண்ணக்கூடாது, அவ்வளவுதான். மத்தவங்களை ஹார்ம் பண்ணாத மாதிரி யூ கேன் என்ஜாய் லைஃப்ன்றது வந்து பாசிட்டிவா தான் சொல்லியிருக்கோம். சோ ரியல் லைஃப்லயே அப்படிதான். ஓகே, வண்டர்ஃபுல். அண்ட் மியூசிக் அப்படின்னும் போது எந்த ஒரு விஷயம் கண்டிப்பா நீங்க நினைச்சது ரியல் லைஃப்ல இருக்கும்போது ஒரு இன்ஸ்டன்ஸ் அதை வந்து படமா பண்ணும்போது இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கணும் அப்படின்றதுல நீங்க கேர்ஃபுல்லா இருந்து நம்ம டைரக்டருக்கு சொன்ன சஜஷன்ஸ் ஏதாவது இருக்கா? ஒரு அகடா இருக்கும், லோக்கல் சரி பசங்களோட இருக்கிற ஒரு டாக்டரேட் பையன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அப்ப அதுக்கான மியூசிக் தான் இருக்கணும். ரொம்ப கிளாஸியா ரொம்ப வயலின்ஸ் போட்டு ரொம்ப சிந்தட்டிக்கா போக கூடாது. பட் செகண்ட் ஆஃப் ஒரு பெங்களூருக்குள்ள போறாரு, அவங்க நிறைய அழகான பொண்ணுங்களை பாக்குறாரு. நான் இது வரைக்கும் லவ்வே பண்ண மாட்டேன்னு சவால் விட்டுட்டு அண்ணாமலை ரஜினி மாதிரி சவால் விட்டுட்டு போறவரு அங்க மனசு மாறுறாரு. அதுக்கான கல்ச்சர் இருக்கணும். பஞ்சாபி போர்ஷன் வந்தோம்னா ஆத்தென்டிக் பஞ்சாபி மியூசிக் இருக்கணும். ரொம்ப கஷ்டமான விஷயம் பஞ்சாபில என்னன்னா, நீங்க யூனிக்கான ஒரு பேட்டர்ன் பிடிக்கிறது கஷ்டம். நீங்க என்ன பண்ணாலும் ஒரு டலர் மெஹந்தி அதுல இருப்பாரு, இல்ல ரஹ்மான் சாரோட சாங்ஸ் ஏதோ ஒரு ரெஃபரன்ஸ் வராம ஒரு யூனிக்கா ஒரு விஷயத்த புல் பண்றது ரொம்ப கஷ்டம். அது நீங்க ஒரு ரொம்ப மெலடிக்கான ஒரு சாங் கூட போட்டுருலாம். இந்த பஞ்சாபி ஜானர்ல ஒரு சாங் பண்றதே கஷ்டம். எனக்கு 20 minutes ஆஃப் ஆர்ஆர் வந்து அதுல இருக்கு. அது ஒரு மேரேஜ் ரிசப்ஷன் சீன் வந்து சீக்வன்ஸா இருக்கு. ஒரே மாதிரி டின்னு போயிட்டே இருக்க முடியாது. நான் ஏதாவது ஒரு புதுசா காட்டணும், அப்ப இன்ஸ்ட்ருமெண்ட் வேரியேஷன் காட்டணும். எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ நான் எதிர்பார்த்ததை விட ரொம்ப சேலஞ்சிங்கா இருந்தது அந்த செகண்ட் ஆஃப் பேக்ரவுண்ட் ஸ்கோர். பட் அந்த சீன்ஸ்ல பாத்தீங்கன்னா இவர் வந்து ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு. ஏன்னா ரீரெக்கார்டிங் படம் பாக்குறப்ப சீன் வரப்போ நமக்கு மியூசிக் கேக்குதுன்ற ஃபீலே வராது. ரீரெக்கார்டிங் ஸ்ட்ரென்த், எடிட்டிங் ஸ்ட்ரென்த் என்னன்னா அது இருக்கிற மாதிரி தெரியக்கூடாது, கண்டிப்பா இருக்கக்கூடாது, தெரியக்கூடாது. அது வந்து ஆடியன்ஸ் பாக்குறப்போ அது பிளே ஆகுதுன்ற ஒரு இதுவே இருக்காது. அவங்களுக்கு ஃபீல் ஆயிடுவாங்க, சீன் அது இன்வால்வ் ஆகி வந்துடும் அந்த சீனோட. So in one word or in one line இந்த படத்துடைய genre அப்படினா என்னன்னு நட்சல் சொல்வீங்க? the whole படம் ஒரு மோதல் ஒரு காதல் எந்த மாதிரியான ஓட்டியோ? இது வந்து ஒரு மோதல் காதல் வந்து ஒரு லைட் ஹார்ட்டட் ஃபீல் குட் ரொமான்டிக் காமெடி அண்ட் ஃபேமிலி என்டர்டெய்னர். சூப்பர், எல்லா ஃபேக்டர்ஸும் வந்தாச்சு. ரொம்ப ரொம்ப நன்றி. as a team வந்து நிறைய விஷயங்களை எங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. thanks a lot for joining us and all the best and congrats to the entire team. ஒரு மோதல் ஒரு காதல் படத்தினுடைய டைரக்டர், ஹீரோ, ஹீரோயின், மியூசிக் டைரக்டர் கிட்ட நிறைய விஷயங்கள் பேசணும், ஜாலியா பேசணும்.